நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல காயை தேர்ந்தெடுத்து தான் நம்ம சமைப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வாழைப்பூ. வாழைப்பூவை கட் பண்ணி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா அது நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும், கலர் சேஞ்சே ஆகாது. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சு வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ ஃபிங்கர் ஃப்ரை, வாழைப்பூ வடைன்னு நிறைய ரெசிபி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைக்கீரை துவட்டல். நான் முருங்கைக்கீரையை பாருங்கள் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். கொழுந்து முருங்கைக்கீரையாக ஒரு கப் எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் தாளிப்புக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு, இது மாதிரி பூ போல் மலர்ந்துருக்கணும். இந்த துவரம்பருப்பை வேக வச்சு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது தேங்காய் துருவல் தேவையான அளவு. இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு. இந்த கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டு இதை வதக்கிக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அதில் நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கிறோம். நான் வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன், எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருவோம். இப்போ இது கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துருவோம். இதை தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணக்கூடாது, தண்ணி தெளித்து தான் நம்ம குக் பண்ணணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ரிச் ப்ரோட்டீன் இது. இப்போ இது கூடவே தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு கிளறி இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை வாழைப்பூ துவட்டல் ரெடி. கரண்டியில் எடுத்திங்கன்னா இப்படி பூவாக இப்படி உதிரணும். இது அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. நீங்களும் இதை செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.